Hello friends, welcome to N Spices. இன்னைக்கு வந்து ஒரு கேக் ரெசிபி தான் பார்க்க போறோம். ஹஸ்பண்டோட பர்த்டே vlogல வந்து நிறைய பேர் ரெசிபி வீடியோ வந்து கேட்டிருந்தீங்க. அதுல வந்து நான் ஒரு Black Forest பண்ணியிருந்தேன். அதோட ரெசிபி வந்து இங்க தனியா வந்து ஆட் பண்றேன். இது வந்து एक्चुअली அன்னைக்கு பண்ணது கிடையாது, இன்னொரு நாள் பண்ணேன். அது வந்து ஐசிங் டெக்கரேஷன் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ப்ளைனா வந்து ஸ்பஞ்ச் கேக் வந்து Black Forest எப்படி பண்றது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கேன். கண்டிப்பா அந்த ரெசிபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். மெஷர்மெண்ட் எல்லாமே நீங்க வந்து பண்ணும்போது கரெக்டாக நான் என்ன மெஷர்மெண்ட் சொல்லியிருக்கேனோ அதே மாதிரியே பண்ணுங்கள். நான் ரொம்ப ட்ரையல் அண்ட் எரர் பண்ணதுக்கப்புறமா இது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துச்சு. அதனால் இந்த ரெசிபி நான் உங்க கூட ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக வந்து 100% வந்து ரிசல்ட் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் ஷூரிட்டி தரேன். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை இன்க்ரீடியண்ட் எல்லாமே மெஷர் பண்ணுறதுக்காக நான் இங்கே ஒரு கப் எடுத்துருக்கிறேன். இது வந்து 240 ml ஒரு கப் அப்படிங்கிறது. இது வந்து நீங்கள் வந்து நார்மல் கப்பே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் எந்த கப்பில் மெஷர் பண்ணுறோமோ அதே கப்பில் தான் திருப்பி சுகரும் மெஷர் பண்ணணும். அது மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கணும். அதே மாதிரி ஃப்ளோர் எடுக்கும்போது இந்த மாதிரி வந்து அமுத்தி எடுக்காமல் இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்பூனில் எடுத்து போட்டு எடுத்துக்கணும். அதுதான் வந்து மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்கும். அது கூடவே வந்து டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடரும் 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து பேக்கிங் சோடாவும் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அது வந்து வீடியோவில் எடுக்க மிஸ் பண்ணிட்டேன். அது வந்து ஆட் பண்ணிக்கணும். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் வந்து கொக்கோ பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். என்னோடய கொக்கோ பவுடர் வந்து நல்ல கலர் அப்படிங்கிறதுனால 1 டேபிள் ஸ்பூன் மட்டுமே ஆட் பண்ணிக்கிறேன். கலர் கம்மி அப்படின்னா நீங்கள் வந்து 2 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதை வந்து நல்லா இந்த மாதிரி சலிச்சு எடுத்துக்கணும். இப்போ இந்த ட்ரை இன்க்ரீடியன்ட் எல்லாமே நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ வந்து எந்த ட்ரேயில் நம்ம வந்து பேக் பண்ண போகிறோமோ அதை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நான் இங்கே இந்த ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு ட்ரே எடுத்துருக்கிறேன். இது மாதிரி ஆயில் நல்லாவே ஸ்ப்ரெட் பண்ணி இதில் வந்து மைதா மாவு வந்து லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாலே போதும். இந்த மாதிரி பட்டர் ஷீட் வேணும் அப்படின்னாலும் அதை போட்டுக்கலாம். ஆனால் ரெண்டுமே சேர்த்து போடணும் அப்படிங்கிற தேவையில்லை. நான் இந்த வீடியோவில் காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பட்டர் ஷீட்டும் போட்டு மைதா மாவும் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி மாவு வந்து நல்லா வந்து எல்லா இடத்துலையும் டேப் பண்ணி விட்டுக்கணும். ஆக்சுவலி இந்த மாதிரி மாவு டேப் பண்ணி விடுறோம் அப்படின்னா பட்டர் ஷீட்டோட தேவை கிடையாது. பட்டர் ஷீட் இருக்குது அப்படின்னா 4 சைடுமே இந்த மாதிரி பட்டர் ஷீட் கட் பண்ணி வச்சாலே போதும். நல்லா வந்து டேப் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ வந்து 3 முட்டையை வந்து உடைச்சி விட்டுருக்குறேன். இதை வந்து நல்லா வந்து பீட் பண்ணி எடுக்கணும். முட்டையோட ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காக இந்த ஸ்டேஜில் வேணுன்னா ஒரு பிஞ்ச் உப்பு வந்து ஆட் பண்ணி நல்லா வந்து பீட் பண்ணி எடுத்துக்கலாம். முதல்ல லோ ஸ்பீடில் பீட்டர் யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஹை ஸ்பீடில் யூஸ் பண்ணி நல்லா வந்து பீட் பண்ணி எடுத்துக்கிறேன். நல்லாவே டபுள் சைஸ் ஆகிறது வரைக்குமே பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து 1 டேபிள் ஸ்பூன் வேனிலா எசன்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். இந்த வேனிலா எசன்ஸ் ஆட் பண்ணுறதுனால அந்த பேக்கரியோட ஸ்மெல்லும் நமக்கு கிடைக்கும், முட்டையோட ஸ்மெல்லும் வந்து இருக்காது. அதனால் முட்டை பீட் பண்ணும்போதே வந்து வேனிலா எசன்ஸ் ஆட் பண்ணுறது ரொம்ப நல்லது. நான் இங்கே பவுடர் பண்ணாத சுகர் சேர்த்துருக்கிறேன் அப்படிங்கிறதுனால எந்த கப்பில் வந்து
மைதா மாவு வந்து எடுத்தனோ அதே கப்பில் வந்து 3/4 கப்பு வந்து சுகர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அதை வந்து ஒரே அடியாக சேர்க்காம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இப்போ பவுடர் பண்ண சுகர் அப்படின்னா எந்த கிளாஸில் வந்து இல்லை எந்த கப்பில் வந்து நம்ம வந்து மாவு எடுத்தோமோ அதே கப்பில் வந்து பவுடர் பண்ண சுகரும் வந்து எடுத்துக்கணும். அதுதான் வந்து கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி நல்ல ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறமா டபுள் சைஸ் ஆகி வந்ததுக்கப்புறமா இங்கே வந்து நம்ம எந்த கப்பில் வந்து மைதா மாவு எடுத்தோமோ அதில் வந்து 1/2 கப் வந்து ஆயில் சேர்த்துக்கிறேன். இப்போ ஆயிலுக்கு பதிலாக நீங்கள் சால்டட் பட்டர் கூட சேர்த்துக்கலாம். சால்டட் பட்டர் சேர்க்குறீங்க அப்படின்னா முதல்ல வந்து உப்பு சேர்க்க வேண்டிய தேவை கிடையாது. ஒரு பிஞ்சு தான் உப்பு ஆட் பண்ணணும். கேக்கை பொறுத்த வரைக்கும் மெஷர்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். மெஷர்மெண்ட் தப்பாக போட்டுட்டோம் அப்படின்னா கேக் வந்து கரெக்டாக வந்து அந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்து வராது. இப்போ வந்து நம்ம பீட் பண்ணி வச்சுருந்த அந்த எக்கில் வந்து ட்ரை இன்க்ரீடியன்ட் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப போட்டு அழுத்தி வந்து மிக்ஸ் பண்ணிக்க கூடாது. லைட்டாக இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி மட்டும்தான் விட்டுக்கணும். இல்லை அப்படின்னா கேக் வந்து அந்த அளவுக்கு ரைஸ் ஆகி கிடைக்காது நமக்கு. ரெடி பண்ணி வச்சிருந்த டின்னில் நம்மளோட பேட்டர் வந்து சேர்த்துக்கலாம். பேட்டர் வந்து எப்போவுமே இந்த மாதிரி ரிப்பன் ஷேப்பில் இருக்கணும். ரொம்ப லூஸாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளால் வந்து கரெக்டாக அந்த கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வர முடியாது. கேக் வந்து சென்டரில் வந்து உள்ளாடி போனது மாதிரி இருக்கும். அது வந்து தண்ணி லிக்விட் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி எடுத்துகிட்டு இதை வந்து நல்லா வந்து டேப் பண்ணி விட்டுக்கணும். அப்போ தான் ஏர் பபிள்ஸ் எல்லாமே போகும். இப்போ வந்து பேக் பண்ணி எடுத்துக்கலாம். பேக்கிங் மோடில் 30 மினிட்ஸ் 180 டிகிரி செல்சியஸில் வந்து வச்சுருக்கிறேன். இந்த செட்டப் அப்படியே நம்ம வந்து நார்மல் பாத்திரத்துலேயும் பண்ணலாம். நார்மல் பாத்திரத்தில் இல்லை, குக்கரில் வந்து டேரெக்டாக எந்த டின்னுமே யூஸ் பண்ணாமல் குக்கரில் எப்படி டேரெக்டாக பண்ணுறது அப்படிங்கிறதையும் கூடிய சீக்கிரத்தில் வந்து அப்லோட் பண்ணுறேன். அந்த பட்டர் ஷீட்டே வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி பட்டர் ஷீட் இதுக்கு தேவையில்லை, இருந்தாலும் நான் வீடியோ காமிக்கிறதுக்காக மட்டும்தான் போட்டேன். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்து நம்மளோட கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு அப்படிங்கிறத. நான் இப்போ வந்து நார்மலாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஐசிங் எதுவுமே பண்ணலை. ஐசிங் பண்ணி டெக்கரேட் பண்ணுறது மாதிரி வந்து போடுறேன்.
இதை வந்து சும்மா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்புறேன். எல்லாருமே வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா வந்து அவன் இல்லை அப்படிங்கிறவங்க வந்து இதை வந்து டைரக்டா நம்ம வந்து நார்மல் பாத்திரத்திலே வச்சு வந்து பண்ணிக்கலாம். இல்ல இந்த உப்பு தூவி அந்த மாதிரி அந்த ப்ரொசீஜர் யூஸ் பண்ணல அப்படிங்கிறவங்களுக்கு வந்து டைரக்டா நம்ம வந்து அப்படியே குக்கர்ல பண்ணி எப்படி பண்றது அப்படிங்கிற மாதிரியான வீடியோ வந்து ஷூட் பண்ணியிருக்கேன். அது வந்து கூடிய சீக்கிரமாவே அதையும் வந்து அப்லோட் பண்றேன். கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்புறேன். ரெசிபிஸ் யாராச்சும் ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க.